தைரியத்துடன் பர. வாழ்க்கையில சில நேரத்துல போற வழி நேரா இருக்கும், சிலது மேடும் பள்ளமா இருக்கும். நாம போற வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். ஆனா அந்த நேரத்துல நாம தோய்வடைஞ்சிடக்கூடாது. நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற தைரியத்தை வெளியே கொண்டு வந்து நாம பார்த்துதான் அந்த வழியில போகணும். அப்பதான் நம்ம தைரியமானவங்கன்னு அர்த்தம். பாத்தியா சிங்கி, இன்னைக்கும் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். நீ சைக்கிள் ரொம்ப வேகமா தான் ஓட்டுற கட்டும். நான் உன் பக்கத்துல வர்றதுக்கு 2 நிமிஷம் மட்டும்தான் லேட்டு. அடுத்த தடவை நான் நிச்சயமா உன்னை தோக்கடிப்பேன் கட்டு. சேலஞ்ச் ஓகே தான். கட்டு குணால் 2 பேரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்படிதான் சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன விஷயத்துக்காக இவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கும்? பசங்களா, இன்னைக்கு மியூசிக் டீச்சர் பிரேரணா மேம் உங்ககிட்ட ஏதோ சொல்ல விரும்புறாங்க. பசங்க எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பிரேரணா மேம பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஹாய் பசங்களா, 4 மந்த்துக்கு அப்புறமா இன்டர் ஸ்கூல் மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுது. அதனால நாம நம்ம ஸ்கூலுடைய அஃபிஷியல் மியூசிக் பேண்டை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை கேட்டதும் எல்லா பசங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப ஆர்வமாகவும் இருந்துச்சு. மியூசிக் பேண்டோட லீட் சிங்கர் சிங்கி. அவ தானே சிங்கிங் காம்படிஷன்ல போன வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருந்தா. அப்புறம் சிங்கி கூட கோ சிங்கரா இருக்க போறது பிங்கி. அப்புறம் அவங்க கூட கிட்டார் வாசிக்கிறதுக்கு கட்டு, கீபோர்டு வாசிக்கிறதுக்கு பண்டி இருப்பான். அப்புறம் நம்ம பேண்டோட டான்சிங் ஸ்டார் வேற யாரு? குணால். தேங்க்யூ எவ்ரிவன். அதுக்கப்புறம் என்ன, அன்னைக்குல இருந்து அந்த மியூசிக் பேண்ட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிங்கி, பிங்கி, குணால், பண்டி, கட்டு எல்லாரும் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குணால் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். சிங்கி, பிங்கி சாங் பாடிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கீபோர்ட் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பிராக்டிஸ் போய்கிட்டு இருந்துச்சு. சூப்பர் குணால், அமேசிங் டான்ஸ் டிப்ஸ். குணாலோட டான்ஸ் நம்ம மியூசிக் பேண்டுக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்க போகுது கட்டு. சரி ஓகே வாங்க, இன்னைக்கு பிராக்டிஸ் முடிஞ்சிச்சு. லெட்ஸ் ராப் அப். பிராக்டிஸ்க்கு அப்புறமா எல்லாருமே சைக்கிள் எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போக வந்தாங்க. ஒரு ரேஸ் போலாமா? இல்ல இன்னைக்கு இல்ல, பிராக்டிஸ் பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டா இருக்கேன். கமான் கட்டு, கொஞ்சம் ஸ்பீடா போனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி குணால் வேகமா அங்கிருந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு முன்னாடி போயிட்டான். குணால், அவளை ஸ்பீடா போகாத. சிங்கி சொன்னதா குணால் கேட்கவே இல்ல. அவன் அவனுடைய ஸ்பீட ரொம்பவே வேகமாக்குனான். எந்த அளவுக்கு அவன் சைக்கிள் வேகமா ஓட்டிக்கிட்டு இருந்தானா, திடீர்னு குறுக்க வந்த ஒரு கார்ல அவன் சைக்கிள் மோதிடுச்சு. அட கடவுளே, என்ன ஆச்சு? குணால் காடி பலமா பட்டிருந்தது. அவன் அதே இடத்துல மயக்கம் போட்டுட்டான். அவனுடைய காலு தலையில இருந்து ரத்தமும் வந்துகிட்டு இருந்துச்சு. பண்டி, நம்ம சீக்கிரமா குணால ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும். அப்படி பண்டி கட்டு 2 பேரும் குணால ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. குணாலுக்கு ரொம்ப பெருசாதான் அடிபட்டு இருந்துச்சு. டாக்டர்ஸ் குணால காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே குணாலோட பேரண்ட்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் அவன் சரியாயிடும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க, குணாலுக்கு இப்போ எந்த ஆபத்துமே இல்ல. டாக்டர் சொன்னது கேட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா அவ லெஃப்ட் லெக்கோட நர்வ்ஸ் எல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு. அவ உயிரை காப்பாத்திட்டோம். ஆனா அவ 2 காலால நிக்க முடியாது. வீல் சேர் இல்லாம நடக்க கூட முடியாது. டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ரியலி சாரி. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் குணால் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். ஆனா குணாலால வீல் சேர் இல்லாம நகரக்கூட முடியாது. திடீர்னு குணாலோட வாழ்க்கையை தலைகீழ மாறிடுச்சு. அவனுக்கு இப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பறவையோட இறகுகளை வெட்டி போட்டுட்ட மாதிரி. அவன் பாவம் ரொம்பவே டிப்ரெஸ்டா இருந்தான். குணால் இல்லாம கட்டு சிங்கி ஸ்கூல்ல ரொம்பவே வருத்தத்துல இருந்தாங்க. அதனால அன்னைக்கு சாயந்தரம் அவங்க குணால் வீட்டுக்கு போய் அவனை பார்க்கலான்னு முடிவு பண்ணாங்க. குணால் எப்படி இருக்கா ஆண்டி? என்னமா சொல்றது, அவன் தினமும் ரொம்ப அமைதியா இருக்கான். எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப டிப்ரெஸ்டா ஆயிக்கிட்டு இருக்கான். எங்க கூட எல்லாம் சேர்ந்து விளையாடுறத அவன் ரொம்ப மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஆமா, அது மட்டும் இல்ல, உங்க கூட சேர்ந்து மியூசிக் பேண்டோட பிராக்டிஸையும் மிஸ் பண்றான். நாங்களும் அவனை ரொம்பவே மிஸ் பண்றோம். அவனுக்குள்ள இருக்கிற அந்த கவலைய நான் எப்படிதான் போக்குறது? நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, நான் போய் குணால் கிட்ட பேசுறேன். குணால் எழுந்திருச்ச உடனே கட்டு சிங்கி குணால வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு பக்கத்துல இருக்க பார்க்குக்கு கூட்டிட்டு போனாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்க்குக்கு வந்ததுனால குணால் இப்போ பெட்டரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு கட்டு. ஆனா என்னுடைய டிசபிலிட்டி என்ன உள்ள இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. டிசபிள் இல்ல குணால், ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் தான். அப்படின்னா
அதாவது நீ எந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றியோ அதுதான் உன்னுடைய ஸ்ட்ரென்த், அதுதான் உன்னுடைய ஸ்பெஷாலிட்டியும். அப்படின்னா என் டான்ஸ். ஆனா இப்போ என்னால டான்ஸ் ஆட முடியாதே. டான்ஸ் ஒரு வழிதான், அது உனக்குள்ள இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் திறமையை வெளியே காட்டுறதுக்கு. உன்னுடைய உடம்புக்கு வலிமை குறைஞ்சு போச்சுன்னா உள்ள இருக்கிற வலிமையே குறைஞ்சிடுமா என்ன? நீ என்ன சொல்ல வர கட்டு? உனக்குள்ள ரிதம் பீட்ஸ் நேச்சுரலாவே இருக்கு குணால். எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ ட்ரம்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டனா சீக்கிரமாவே நீ அதுல சாம்பியனாவே ஆயிடலாம். நான் சாம்பியனா? இந்த வீல் சேர் இல்லாம என்னால அசைய கூட முடியாது. நீ உனக்குள்ள இருக்கிற தைரியத்தை வெளியே கொண்டு வா குணால். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோட முழு உடம்பும் பேரலைஸ் ஆயிருந்துச்சுல்ல, ஆனாலும் அதுக்கப்புறமாவும் அவருடைய ஸ்டடி ரிசர்ச் எல்லாத்தையுமே அவரு கம்ப்ளீட் பண்ணலையா? அவரு உலகத்திலே டாப் சயின்டிஸ்ட்ல ஒருத்தரா ஆகலையா? அப்புறம் நம்ம நாட்டோட அருணிமா சின்ஹா, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்களுடைய ஒரு காலை இழந்தாலும் அவங்க இமயமலையில ஏறி சாதனை படைக்கலையா? அவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவங்களுக்குள்ள இருந்த தைரியத்தை இழக்கவே இல்லையே. அப்படின்னா அவங்க எல்லாருக்குள்ளாரையும் ரொம்ப தைரியம் இருக்கும்ல. நீயும் அவங்கள மாதிரியே உன்னுடைய தைரியத்தை வெளியே காட்டுகுனால் அப்புறம் உன்னை தோக்கடிக்க இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க 2 பேரும் பேசுறது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. நான் அடுத்து என்ன பண்ணணும்? கட்டு சிங்கி பேசுறதை கேட்டு குணால் ரொம்பவே தைரியமா இருந்தான். அவன் உள்ளுக்குள்ள இருந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிச்சான். ட்ரம்ஸ் ப்ளே பண்ணும்போது அவனுக்கு அதே சந்தோஷம் தான் கிடைச்சது அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கிடைச்சது. குணாலை இப்படி பார்த்து அவங்க அம்மா அப்பாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. குணால் எப்போல இருந்து ட்ரம்ஸ் வாசிக்கிறத கத்துக்கிட்டானோ அவனுக்குள்ள இருந்து ஒரு புது எனர்ஜி வெளியே வந்திருக்குங்க. இப்படி குணால் மறுபடியும் ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சதுனால அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். அட வாவ் குணால், இந்த பீட்ஸ் அமேசிங்கா இருக்கு. அது மட்டும் இல்ல பிங்கி, அவன் எவ்வளவு சீக்கிரத்துல இந்த ட்ரம்ஸ் வாசிக்க கத்துக்கிட்டு தெரியுமா? இந்த தடவை குணாலோட சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நாம எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ண போறோம். என்னோட சோலோ பெர்ஃபார்மன்ஸா? சிங்கி பிங்கி 2 பேரும் பாட்டு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க எல்லாரும் உனக்கு பின்னாடி வந்து நின்னுடுவோம். அதுக்கப்புறம் 2 நிமிஷம் வரைக்கும் நீ மட்டும்தான் அங்க ட்ரம்ஸ் வாசிச்சுக்கிட்டு இருக்க போற. இது உண்மையிலேயே சூப்பரான ஐடியா. எல்லாரும் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுவாங்க. இப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொன்னதை கேட்டு குணாலோட கான்ஃபிடன்ஸ் இன்னுமே அதிகமாயிடுச்சு. இப்படி கொஞ்ச நாளையே இன்டர் ஸ்கூல் மியூசிக் காம்படிஷன் நாளும் வந்துடுச்சு. இவ்வளவு பெரிய ஸ்டேஜ், அப்புறம் இவ்ளோ ஆடியன்ஸ், எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு சிங்கி. நாம எதுக்காகவும் பயப்படக்கூடாது. பிங்கி, ரிசல்ட் நினைச்சு கவலைப்படாத. உன்னுடைய பெஸ்ட் என்னவோ அதை நீ கூட போதும். குணால், சர்ப்ரைஸ் கொடுக்க நீ ரெடியா தானே இருக்க? நான் முழுசாவே ரெடியா இருக்கேன். ஒவ்வொரு ஸ்கூலும் தனித்தனியா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாரும் டென்ஷனா தான் இருந்தாங்க. இப்போ கட்டுவோட ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வேண்டிய நேரம். கட்டு குணாலோட வீல் சேரை தள்ளிக்கிட்டு ஸ்டேஜ்க்கு வந்த உடனேயே குணாலோட அம்மா கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிச்சுது. நம்ம பசங்க இன்னைக்கு கலக்க போறாங்க. அப்புறம் என்ன, மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சு. சிங்கி பிங்கி 2 பேரும் பாட்டு பாடும்போது பண்டி அவனுடைய கீபோர்ட அழகா வாசிக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கட்டு கிட்டார் வாசிச்சான். குணாலோட ட்ரம்ஸால அங்க அந்த மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் நல்லா நடந்துச்சு. வாவ், இவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஹால்ல இருக்கிற எல்லாருமே இவங்க பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. கட்டு சிங்கியை பார்த்து செய்கை காட்டினான். மெதுவா சிங்கி பிங்கி 2 பேரும் குணாலுக்கு பின்னாடி போய் நின்னுட்டாங்க. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. 2 சிங்கர்ஸும் ட்ரம்ஸ் பிளேயருக்கு பின்னாடி ஏன் போய் நின்னாங்கன்னு. இவங்க 2 பேரும் எதுக்காக பின்னாடி போய் நிக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச பசங்க ஏதோ தனியா பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துல கட்டு பிளான் பண்ண அந்த சர்ப்ரைஸ் நடந்துச்சு. சிங்கி பாட்டு பாடி நிப்பாட்டின உடனே குணால் தனியா ட்ரம்ஸ் ப்ளே பண்ண ஆரம்பிச்சான். குணால் மின்னல் மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்க ஆரம்பிச்சான். அவன் அடிக்கிற அந்த பீட்டு அது எல்லாருமே எங்கேயுமே கேட்டது கூட கிடையாது. 2 நிமிஷம் குணால் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தான். அவன் நிப்பாட்டின உடனே ஆடிட்டோரியம்ல இருக்கிற எல்லாருமே எழுந்துச்சு நின்று கை தட்டினாங்க. வாவ், குணால் இவ்வளவு பெரிய ட்ரம்ஸ் பேருங்கிற விஷயம் எனக்கு தெரியவே தெரியாதே. இது ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா தான் அவன் கத்துக்கிட்டான் டீச்சர். அதுக்கப்புறம் கட்டுவோட டீமை கூப்பிட்டு ஜெயிச்சது நீங்க தான் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மரா குணாலுக்கு அவங்க ஒரு மெடல் கொடுத்தாங்க. எப்படி குணால் டிசபிலிட்டி இருந்தாலும் கூட இந்த பெர்ஃபார்மன்ஸா கொடுத்தானோ அது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷனல். இன்னைக்கு நான் ஜெயிச்சதுக்கான கிரெடிட்ஸ் எல்லாம் போக போறது கட்டுக்கும் சிங்கிக்கும். அவங்க தான் எனக்கு புரிய வச்சாங்க நான் டிசபிள் கிடையாது, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் அப்படின்னு.
என் மனசுக்குள்ள இருந்த கஷ்டம், வலி, டிப்ரெஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அவங்க தான் எனக்கு தைரியம் கொடுத்தாங்க. அவங்களால தான் இன்னைக்கு என்னால ஜெயிக்க முடிஞ்சது, இந்த மெடலையும் வாங்க முடிஞ்சது. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.